வெல்கம் டு சயின்ஸ் பாப். இன்றைக்கி சயின்ஸ் பாப்பில் நாம் பார்க்க போகிற டாபிக் கேன்சர். கேன்சர் அப்படிங்கிறது இட்ஸ் அ செகண்ட் மோஸ்ட் டெட்லி டிசீஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான் கேன்சர். அந்த கேன்சரோட பேசிக் இன்ஃபர்மேஷனை தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். Objectives: Basic of cancer, cancer screening, electrochemical, biosensor. Cancer screening அப்படிங்கிறது நமக்கு கேன்சர் டியூமர் இருக்குது அப்படிங்கிறத சிம்டம்ஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் ஸ்க்ரீன் பண்ணுறது தான் கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேன்சரை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு we have to use some instrument that is called electrochemical biosensor. First, basic of cancer. ஃபர்ஸ்ட் நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். நார்மல் செல் அப்படிங்கிறது க்ரோ ஆகும், டிவைட் ஆகும், ஒரு புது செல் ஃபார்ம் ஆகும். இது ஒரு ப்ராசஸ், அது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் ஸ்பெஷலைஸ்டு. அதாவது வர சிக்னலை ஒபே பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செல் மேனிப்புலேட் ஆகி டிவிஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கேன்சர் செல் அப்படி கிடையாது. அப்நார்மலாக செல் க்ரோத் இருக்கும். செல் ஒரு அப்நார்மலாக டிவைட் ஆகும். இப்போ நார்மல் செல் அப்படின்னா 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் டிவிஷன் இருக்கும். ஆனால் கேன்சர் செல் அப்படி கிடையாது. அப்நார்மலாக டிவைட் ஆகிட்டே இருக்கும். அதை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி அப்நார்மலாக டிவைட் ஆகும்போது ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் லுக்கீமியா, மெனலோமா அப்படிங்கிற பிளட் கேன்சரில் டியூமர் ஃபார்ம் ஆகாது. அதாவது ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ ஃபார்ம் ஆகாது. அது பிளட்டில் அந்த ரெட் பிளட் செல், அந்த ஒயிட் பிளட் செல் அதில் ஃபார்ம் ஆகும். அதனால அதில் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகாது. அதனால இந்த மாதிரி பிளட் கேன்சருக்குலாம் டியூமர்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ லிக்விட் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கேன்சர் செல் அப்படிங்கிறது லெஸ் ஸ்பெஷலைஸ்டு தென் த நார்மல் செல். ஏன் அப்படின்னா இது வர சிக்னலை ஒபே பண்ணாது. ஒபே பண்ணாமல் அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் கேன்சர் செல். இதுதான் நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். தென் டிஷ்யூ சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல நிறையா சேஞ்சஸ் நடக்கும் டிஷ்யூஸில். அப்படி நடக்கிற எல்லா சேஞ்சஸுமே கேன்சர் அப்படின்னு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணும்போது இது டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை டயக்னோஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அது கேன்சர் டியூமரா அப்படிங்கிறது. ஸோ நாட் எவ்ரி சேஞ்சஸ் இன் த டிஷ்யூ இஸ் கேன்சர். அதான் ஃபர்ஸ்ட். ஸோ the normal cell may become cancer cell before the cancer cell form in a tissue of a body. They go through the abnormal changes called hyperplasia, dysplasia. அதாவது ஒரு நார்மல் செல் கேன்சர் செல்லுக்கு போகிறதுக்கு நடுவில் 2 ஸ்டேஜ் இருக்குது. தட் இஸ் ஹைப்பர்பிளாசியா அண்ட் டிஸ்பிளாசியா. அதை நான் இது டியூமர் செல் தானா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். டயக்னோஸ் பண்ணிட்டு எந்த டைப் ஆஃப் டியூமர்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இது டியூமர் தான், பட் இட் இஸ் நாட் அ கேன்சர், மே ஆர் மே நாட் கேன்சர், இட்ஸ் டிபெண்ட் ஆன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம அதை க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்பர்பிளாசியா அப்படிங்கிறது நார்மல் செல் கேன்சர் செல்லாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நடக்கிற ப்ராசஸில் இருக்கிற 2 ஸ்டெப் தான் இந்த ஹைப்பர்பிளாசியா, டிஸ்பிளாசியா. ஹைப்பர்பிளாசியானா என்ன அப்படின்னா இட்ஸ் இன்க்ரீசிங் இன் த நம்பர் ஆஃப் செல் இன் ஆர்கன் ஆர் த டிஷ்யூ தட் அப்பியர் நார்மல் அண்டர் த மைக்ரோஸ்கோப். அதாவது அந்த ஹைப்பர்பிளாசியாங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ், ஒரு ஆர்கன்லேயோ இல்லை டிஷ்யூலேயோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் எங்கே ஒரு அப்நார்மல் செல் க்ரோத் இருக்கோ அதுதான் கேன்சர்னு. ஸோ இங்கேயும் ஒரு அப்நார்மல் செல் க்ரோத் இருக்குது. ஆனால் அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா அப்படின்னா நமக்கு நார்மலாக தான் தெரியும். பட் இட் இஸ் நாட் அ கேன்சர். ஹைப்பர்பிளாசியாவோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா டிஸ்பிளாசியா. ஸோ ஹைப்பர்பிளாசியா இப்போ டிஸ்பிளாசியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா த செல் லுக் அப்நார்மல் அண்டர் த மைக்ரோஸ்கோப் பட் நாட் அ கேன்சர். நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த செல் அப்நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இட் இஸ் நாட் அ கேன்சர். ஸோ த ஹைப்பர்பிளாசியா அண்ட் டிஸ்பிளாசியா மே ஆர் மே நாட் பிகம் அ கேன்சர். இட்ஸ் டிபெண்ட் ஆன் த டயக்னஸ். ஸோ நம்ம டயக்னஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இட் இஸ் கேன்சர் ஆர் நாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் டைப் ஆஃப் டியூமர்ஸில் 2 டைப் ஆஃப் டியூமர்ஸ் இருக்குது. ஒன்று கேன்சரஸ் டியூமர்ஸ், இன்னொன்று நான் கேன்சரஸ் டியூமர்ஸ். ஸோ இந்த கேன்சரஸ் டியூமர்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் கேன் க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் இன்டு த நியர்பை டிஷ்யூ. சம் கேன்சர் செல் கேன் பிரேக் ஆஃப் அண்ட் ட்ராவல் டு த அனதர் பிளேஸ் த்ரூ த பிளட் ஆர் லிம்ப் சிஸ்டம் டு ஃபார்ம் அ நியூ டியூமர்ஸ். அதாவது இந்த கேன்சரஸ் டியூமர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும்.
இந்த கேன்சரஸ் டியூமர்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். சம் கேன்சர் செல் என்னாகும் அப்படின்னா இட்ஸ் பிரேக் ஆஃப், உடஞ்சி போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். அது ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் வந்துட்டு பிளட் ஆர் லிம் சிஸ்டம். இதை தான் வந்துட்டு ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஒரு புது டியூமராக ஃபார்ம் பண்ணும். இதை தான் கேன்சரஸ் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த கேன்சர் ஸ்ப்ரெட் ஃப்ரம் வேர் இட் ஸ்டார்டட் to the another place in the body, it is called metastatic cancer. அதாவது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட்டில் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கேன்சர் இருந்துட்டு பிரெஸ்ட்லேருந்து லிவருக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி போச்சு அப்படின்னா, அதாவது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்னும் பிரெஸ்ட்டு தான். பட் இட்ஸ் ட்ராவல் இன் டு த அனதர் பிளேஸ் தட் இஸ் லிவர். ஆனால் நாம் மென்ஷன் பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் அ பிரெஸ்ட் மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர். அதோட நியமம் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே அது வந்து ஒரிஜின் ஆச்சோ அங்கேருந்து தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே போய் எண்டப் ஆச்சோ அந்த பேரை வச்சு நம்ம கூப்பிட மாட்டோம். ரெண்டாவது கேன்சரஸ் டியூமர். கேன்சரஸ் டியூமர் அப்படிங்கிறது இது எதுவுமே கிடையாது. த டியூமர்ஸ் கேன் க்ரோ பட் வில் நாட் ஸ்ப்ரெட். ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ பிரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா பிரெஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இட் கேன்ட் ஸ்ப்ரெட் இன் டு த அனதர் பிளேஸ். அதுதான் வந்து இஸ் அ கேன்சரஸ் நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஜெனட்டிக் ட்ரைவர்ஸ் ஆஃப் கேன்சர். Cancer is a genetic disease. We all know it is caused by the number of changes in a gene in our body. So the genetic changes that contribute to the cancer which tend to affect the three main type of genes. It affect the three main type of genes. என்ன அப்படின்னா proto-oncogenes, tumor suppressor genes, DNA repair gene. ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த 3 டைப் ஆஃப் ஜீனை மட்டும் அதை அட்டாக் பண்ணுது அப்படின்னா, proto-oncogenes இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ஆர் இன்வால்வ்ட் எ நார்மல் செல் க்ரோத் அண்ட் டிவிஷன். ஸோ இப்போ ஒரு நார்மல் செல் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் மேனிப்புலேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு செல் வந்து 2ஆக டிவைட் ஆகும், 4ஆக டிவைட் ஆகும், 6ஆக டிவைட் ஆகும், 8ஆக டிவைட் ஆகும். இப்படி ஒரு ப்ராப்பர் மேனிப்புலேஷன் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும். ஆனால் கேன்சர் செல் அப்படி கிடையாது, அப்நார்மலாக டிவைட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான மெக்கானிசமே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த proto-oncogenes வந்துட்டு ஒரு நார்மல் செல் க்ரோத்துக்கும் டிவிஷனுக்கும் வந்துட்டு இந்த ஜீன் ஹெல்ப்பாக இருக்கிறனால அதை வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பண்ணுது. அப்படி இந்த ஜீனில் ஏதாவது அல்ட்ரேஷன் வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சர் காசிங் ஜீனாக வந்துட்டு இது சேஞ்ச் ஆயிரும். அப்படி கேன்சர் காசிங் ஜீனாக வந்துட்டு மாறிடுச்சுன்னா என்னாகும், செல் வந்து ஒரு ப்ராப்பர் செல் க்ரோத்தோ டிவிஷனோ இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு அப்நார்மலாக வந்துட்டு டிவைட் ஆக முடியும். ஏன்னா இதோட டிவிஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு அப்நார்மலாக டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரோ வந்து அப்படி தான் இருக்கும். செல் வந்து க்ரோ ஆகும், சர்வைவ் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஓல்டு ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு டிஸப்பியர் ஆகும் நம்ம பாடியில். அதுதான் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம். ஆனால் வந்துட்டு இது எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரோ ஆகும், டிவைட் ஆகும், டிஸப்பியர் ஆகாமல் பாடியிலேயே வந்துட்டு இது தங்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செல் டிவிஷன்ஸ் வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்தது டியூமர் சப்ரெசர் ஜீன். டியூமர் சப்ரெசர் ஜீன் அதோட வேலை என்ன அப்படின்னா ஆர் இன்வால்வ் இன் கண்ட்ரோலிங் த செல் க்ரோத் அண்ட் டிவிஷன்ஸ். ஸோ செல்லோட க்ரோத்தையும் டிவிஷனுக்கும் ஆன ஒரு ஜீன் தான் வந்துட்டு இந்த டியூமர் சப்ரெசர் ஜீன். இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அன்கண்ட்ரோலபிளாக வந்துட்டு அது டிவைட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன். டிஎன்ஏ ரிப்பேர் ஜீன் அப்படிங்கிறது அதோட வேலை என்ன அப்படின்னா ஆர் இன்வால்வ் இன் ஃபிக்ஸிங் டிஎன்ஏ டேமேஜ். ஸோ the cell with mutation in this gene which tend to develop the additional mutation in the another gene. கேன்சர் ஸ்க்ரீனிங். கேன்சர் ஸ்க்ரீனிங்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேன்சர் ஸ்க்ரீனிங் இஸ் லுக்கிங் ஃபார் கேன்சர் பிஃபோர் த பர்சன் ஹேஸ் எனி சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் நமக்கு வரக்கு முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா செஸ்ட்டில் வந்துட்டு ஒரு பெயின் வரும். அண்ட் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு உங்கள் ஹேண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஹேண்டில் உங்களுக்கு வந்துட்டு பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை காமிக்கும். எப்போது அப்படின்னா அதோட ஸ்டேஜ் வந்துட்டு இப்போது 3, 2 அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸை காமிக்கும். அதுக்கப்புறம் க்யூர் பண்ணுறதோ நம்ம லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு டூ. அதனால அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது கேன்சர் தனக்கான சிம்டம்ஸை காமிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறது. அதுதான் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டியூமர் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டயக்னோஸ் பண்ணிடலாம். டயக்னோஸ் பண்ணி அந்த டியூமர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன டியூமர் அப்படின்னு பார்த்துடலாம். பிரெஸ்ட் இருக்குது, ப்ரோஸ்டாட் இருக்குது,
பேன்க்ரியாஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒவ்வொன்றுக்கும் தனி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் டயக்னோஸ் பண்ணுற டெக்னிக்ஸும் தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரீஃப். இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு அதை பற்றி போடுறேன். அண்ட் தென் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாம் அண்ட் ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க. ஒரு பேஷண்ட்டோட ஜெனட்டிக்கில் வந்துட்டு ஏதாவது அவங்க ஃபேமிலியில் முன்னாடி யாருக்காவது கேன்சர் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது லேப் டெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களோட டிஷ்யூ, பிளட் அண்ட் யூரின் இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு இமேஜிங் ப்ரொசீஜர் தட் விச் மேக் அன் டீட்டெயில் பிக்சர்ஸ் ஆஃப் ஏரியாஸ் விச் இன்சைட் த பாடி. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம பாடியோட டீட்டெயில் பிக்சரை வந்துட்டு அதை எடுத்து காமிக்கும், அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் தென் ஜெனட்டிக் டெஸ்ட் சர்ச்சிங் ஃபார் த ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் இன் யோர் ஜீன்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ், அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்பாங்க. அண்ட் தென் ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பெனிஃபிட் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அப்படி என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இட்ஸ் காஸ் ப்ளீடிங். சம்டைம்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நமக்கு ப்ளீடிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், த colon cancer screening with the sigmoidoscopy, it causes tears in the lining of a colon and then false positive result appear to be the abnormal even though there is no cancer. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவாக வரும், ஆனால் அது பாசிட்டிவ் கிடையாது, உங்களுக்கு டியூமரே இருந்திருக்காது, ஆனால் உங்களுக்கு டியூமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அப்படி வரனால என்ன பாதிப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தேவையில்லாமல் பயப்படுறது, அதனால நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிஸ்க் வந்து வரும். அண்ட் தென் ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட், உங்களுக்கு டியூமர் இருக்கும் பட் யூ ஆர் அ நார்மல் பர்சன், உங்களுக்கு வந்து டியூமர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டேஜஸ் வந்துட்டு அதிகமாகிடும். நம்ம வந்துட்டு அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்டேஜஸ் அதிகமாகி நம்ம லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ஸ்டேஜஸ் வந்துட்டு அதிகமாகிட்டு போயிடும். அண்ட் தென் ஃபைண்ட் அ கேன்சர் மே நாட் இம்ப்ரூவ் த பர்சன் ஹெல்த் ஆர் ஹெல்ப் த பர்சன் டு லிவ் அ லாங்கர். இப்போ கேன்சர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு நடக்காது. நம்ம லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு 5 years அந்த டெத்தை வந்து தள்ளி போடலாம். ரொம்ப ஸ்டேஜ் அதிகமாச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டம் அண்ட் அந்த லைஃப்பை வந்து நம்மளால் தள்ளி போடுறதும் கஷ்டம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த லைஃப்பை வந்துட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். And then screening tests are not meant to be diagnosed the cancer. For example, the screening mammogram, which is screening techniques used to screen the breast cancer, find a lump in cancer, but more tests need to find whether the lump is cancer or not. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, breast cancer breastல ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறாங்க மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமாக. அதில் breastல ஒரு லம்ப் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அந்த லம்ப் வந்து டியூமர் தான் அப்படின்னு நாமளே கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் டயக்னோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு போய் அந்த லம்ப் அப்படிங்கிறத வந்துட்டு டியூமர் தானா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். பிகாஸ் அந்த லம்ப் வந்து மேபி கேன்சர், மே நாட். ஸோ அதனால் அது என்னென்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, the screening test lead to the diagnosed before symptoms appear, the patient survey time increased, the date of diagnosis earlier. This is called lead time bias, which up to 5 years. அதாவது ஸ்க்ரீனிங் பண்ணும்போது டியூமர் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் டயக்னோஸ் போயிடுவோம். அப்படி டயக்னோஸ் பண்ணும்போது டியூமர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிடுவோம். ஸோ அப்போது அந்த பீரியட் சீக்கிரமே வந்துட்டு அந்த நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு பர்சன்ஸோட லைஃப்பை ஒரு 5 years வரைக்கும் வந்துட்டு தள்ளி அந்த லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அந்த டெத்தை வந்து தள்ளி போட முடியும். ஸோ அதனால தான் ஸ்க்ரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. And then these are some of the screening tests. First, colonoscopy, which is a colorectal cancer, and the low dose helical CT, which is used to screen the lungs cancer, and then mammography, which is used to screen the breast cancer, and pap test and HPV testing, which is used to screen the cervical cancer, alpha fetoprotein blood test, which is used to screen the liver cancer. இப்போ liver cancer அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா AFP, அதாவது ஆல்ஃபா ஃபைட்டோப்ரோட்டீன், அதோட லெவல் வந்துட்டு உங்கள் பிளட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா
400க்கு கீழே இருக்கணும். சப்போஸ் த ஹை லெவல் ஆஃப் AFP in your blood which is greater than the 400 nanogram per ml which could be the sign of liver cancer. ஸோ அதான் வந்துட்டு அந்த liver cancerோட சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் breast MRI which is used to detect the mutations in the MRCA1 gene or MRCA2 gene which is located on the chromosome 70 which is responsible for causing a breast cancer. And then CA125 test which is used to screen the ovarian cancer. PSA test which is used to screening the prostate cancer. Skin exam which is used to screen the skin cancer. The skin cancer may happen because of UV rays. And then transvaginal ultrasound which is used to create the pictures of the uterus and ovaries. And then leukemia which is a blood cancer. Blood cancer அப்படிங்கிறது இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் வி ஆல் நோ லிக்விட் டியூமர். அது ஒரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ அதனால் ஃபார்ம் பண்ண முடியாது. வேர் இட் ஸ்டார்டட் அப்படின்னா இன் பிளட் மேரோ, அதாவது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ போன் மேரோவில் வந்துட்டு இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அங்கே தான் பிளட் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ் அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த கேன்சர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த அப்நார்மல் பிளட் செல் ஸ்டார்ட் க்ரோயிங் இன்டரப்டிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நார்மல் பிளட் செல். ஒரு அப்நார்மல் பிளட் செல் வந்துட்டு க்ரோ ஆகி அது நார்மல் செல்லோட க்ரோத்தை வந்துட்டு இன்டரப்ட் பண்ணுது. அதுதான் வந்துட்டு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளட் கேன்சரில் வந்துட்டு எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 3 டைப் இருக்குது. மெயின் டைப்ஸ் வந்துட்டு 3 என்ன அப்படின்னா லுக்கீமியா, the cancer which originate in the blood and blood marrow, abnormal white blood cell which interfere with the bone marrow ability to make a red blood cell and platelets. அதாவது பிளட்டில் 3 டைப் ஆஃப் பிளட் இருக்குது. RBC, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ். இந்த லுக்கீமியா அப்படிங்கிற கேன்சர் என்ன அப்படின்னா இதுவும் வழக்கம் போல் போன் மேரோவில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து ஒயிட் பிளட் செல் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்நார்மல் ஒயிட் பிளட் செல் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதை எது எஃபெக்ட் பண்ணுது, எதை இன்டர்ஃபியர் பண்ணுது அப்படின்னா நார்மல் ரெட் பிளட் செல்லை வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணுது. அதையும் பிளாட்லெட்ஸ்லேயும் வந்துட்டு அது வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. ரெண்டாவது லிம்ஃபோமா. லிம்ஃபோமாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நான் ஹாட்கின் லிம்ஃபோமா அண்ட் தென் ஹாட்கின் லிம்ஃபோமா. நான் ஹாட்கின் லிம்ஃபோமா அப்படிங்கிறது which arises in the lymph node anywhere in the body, that is B cell, T cell அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லிம்ப் நோட்ஸ் பாடியில் மேலே கீழே அப்பர் பாடி லோவர் பாடி எங்கே இருக்க லிம்ப் நோட்லேயும் க்ரியேட் ஆகிறது தான் இந்த நான் ஹாட்கின் லிம்ஃபோமா. அண்ட் தென் ஹாட்கின் லிம்ஃபோமா தட் இஸ் பிக்னன் இன் த அப்பர் பாடி பி செல், அதாவது மேலே இருக்க அப்பர் பாடியில் இருக்க லிம்ப் நோட்ஸில் மட்டும் க்ரியேட் ஆகிறது தான் இந்த ஹாட்கின் லிம்ஃபோமா. அண்ட் தென் மல்டிபிள் மெலோமா, த கேன்சர் தட் ஃபார்ம் இன் அ டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல் கால் பிளாஸ்மா செல். அதாவது மல்டிபிள் மெலனோமாங்கிறது என்ன அப்படின்னா ஒயிட் பிளட் செல் அப்படிங்கிற சொல்லப்படுற அந்த பிளாஸ்மா செல்லில் வந்துட்டு கேன்சர் க்ரியேட் ஆகிறது தான் மல்டிபிள் மெலனோமா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அடுத்தது பார்க்க போகிறது எலக்ட்ரோகெமிக்கல் பயோசென்சார். எலக்ட்ரோகெமிக்கல் பயோசென்சாருங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ சென்சார் which measure the electrical signal which is generated based on the biochemical interaction between the biologically active parts and substrate. அதாவது ஃபர்ஸ்ட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு டிரான்ஸ்டியூசரை வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம எலக்ட்ரோன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோட் அப்படிங்கிறத வந்துட்டு மேபி கிராஃபின், CNT, நானோ டியூப்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு 2D மெட்டீரியல் 3D மெட்டீரியல் எது வேணாலும் வந்துட்டு அந்த டிரான்ஸ்டியூசராக யூஸ் பண்ணலாம். இங்கே டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு வர சிக்னலை, அதாவது இந்த பயாலஜிக்கல் சென்சிங் எலமெண்ட்டுக்கும் அனலைட் டார்கெட் எலமெண்ட் இது ரெண்டுக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷனில் ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். அந்த சிக்னலை வந்துட்டு எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் சிக்னல் வந்துட்டு சிக்னல் ப்ராசஸர் மூலமாக நமக்கு தெரியும். அதை வச்சு தான் நம்ம பாடிக்குள்ளே அந்த டார்கெட்டோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்டியூசரை நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா CNT, கார்பன் நானோ டியூப்ஸ், கிராஃபின் அண்ட் தென் RGO, ரெடியூஸ்டு கிராஃபின் ஆக்சைடு, இந்த மாதிரி 2D அண்ட் 3D மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பயோரிசெப்டரை நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஆன்டிபாடி, என்சைம்ஸ், ஆப்டாமஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த பயோரிசெப்டார் பயாலஜிக்கலி சென்சிங் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது இந்த ஆன்டிபாடி, என்சைம்ஸ், ஆப்டாமஸ். என்சைம்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அந்த என்சைம்ஸ். இப்போ ஆன்டிபாடின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு ஆன்டிபாடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு
எபித்தீலியல் செல்லில் வந்துட்டு ப்ரோட்டீன் அந்த பயோமார்க்கர் அங்கே கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா நாம் யூஸ் பண்ணுற ஆன்டிபாடி என்னென்னா இபிகேம் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபாடி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கான கேன்சருக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான அந்த ஆன்டிபாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஆன்டிபாடி, என்சைம்ஸ், ஆப்டாமஸ் இந்த மாதிரி எது வேணாலும் வந்துட்டு அந்த பயாலஜிக்கல் சென்சிங் எலமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். டார்கெட் எலமெண்ட் அப்படிங்கிறது அந்த எந்த இடத்துல வந்துட்டு கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கான அந்த பயோமார்க்கர் அதுதான் வந்துட்டு அனலைட் அப்படின்னு சொல்லுவோம். பயோமார்க்கர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கேன்சர் டியூமர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணும். அதுதான் நம்ம வந்து பயோமார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயோமார்க்கரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பயோசென்சார். ஸோ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்டியூசர் எலமெண்ட் கவர்ட் பை த ரெகக்னிஷன் எலமெண்ட்னா பயாலஜிக்கல் சென்சிங் எலமெண்ட். த ரெகக்னிஷன் எலமெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித் த டார்கெட் அனலைட் அண்ட் சிக்னல் இஸ் ஜென்ரேட்டட். ஸோ இந்த பயாலஜிக்கல் சென்சிங் எலமெண்ட்டும் அந்த அனலைட்டும் ஒரு பயாலஜிக்கல் இன்ட்ராக்ஷன், இது ரெண்டுமே பயாலஜிக்கல் சென்சிங். ஸோ அப்படி இன்ட்ராக்ட் நடக்கும்போது ஒரு சிக்னல் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சிக்னல் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. யார் கன்வெர்ட் பண்ணுறா அப்படின்னா அந்த டிரான்ஸ்டியூசர். அதுக்காக தான் அந்த டிரான்ஸ்டியூசரை நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோகெமிக்கல் டிரான்ஸ்டியூசர் த டிரான்ஸ்ஃபார்ம் த கெமிக்கல் சேஞ்ச் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஸோ த ப்ரொடியூஸ்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல் விச் ரிலேட்டட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அனலைட். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் பயோசென்சார். அந்த பயாலஜிக்கல் பார்ட்டுக்கும் டார்கெட்டுக்கும் ஒரு பயாலஜிக்கல் இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதனால ஒரு வந்து கெமிக்கல் சேஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கெமிக்கல் சேஞ்சை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால அந்த கெமிக்கல் சேஞ்ச் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக டிரான்ஸ்டியூசர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம உடம்புல எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சன்லைட் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இனியும் இதுக்கு ரிலேட்டடான நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணுறேன். ஸோ இதோட நிறைவு குறை இதெல்லாம் இருக்கும். அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஐ ட்ரை டு கிவ் மை லெவல் பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். சப்போஸ் ஏதாவது வீடியோ மேக்கிங்கில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ், ஆடியோ வந்துட்டு சரியாக இல்லை, ஆர்எல்ஸ் உங்களுக்கு என்ன வேணும், இல்லை எந்த டாபிக் வந்து பண்ணலாம் அப்படின்னு எந்த மாதிரி சஜஷன் இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பாசிட்டிவ், நெகட்டிவ் எதாக இருந்தாலுமே ப்ளீஸ் மேக் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.